ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்கின் கேரில் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற ஃபேஸ் வாஷ் பார்த்திங்க அப்படின்னா ஃபாக்ஸ்டேலோடைய ஆயில் அண்ட் ஆக்னி கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ் தான். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து என்ன கிளைம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளியர்ஸ் ஆக்னி, ஃபேட்ஸ், மார்க்ஸ், கண்ட்ரோல், ஆயில். ஸோ இந்த ஃபேஸ் வாஷில் முக்கியமாக 3 கீ இன்க்ரீடியண்ட் இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட் வந்து நான் முன்னாடியே நிறைய ஸ்கின் கேர் ரிவ்யூவில் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷில் வந்து சாலிசிலிக் ஆசிட் இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்னிக் ஆசிட் பேக்டீரியா வந்து கொன்னுடும். ஸோ ஆக்னி கண்ட்ரோலுக்கு ஒரு மேஜர் இன்க்ரீடியன்ட் தான் இந்த சாலிசிலிக் ஆசிட். அது மட்டும் இல்லாமல் போரையும் நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிவிடும். செகண்ட் கீ இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நயசினமைட். நயசினமைட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்க ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஆக்னினால் வர டார்க் ஸ்பாட்ஸை வந்து கம்மி பண்ணும். அது வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வாஷில் வந்து சிக்காவோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிக்காவோட எக்ஸ்ட்ராக்ட், சிக்காங்கிறது ஒரு டைப் ஆஃப் பிளான்ட், அதாவது டைகர் கிராஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பிளான்ட்டோடைய எக்ஸ்ட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை வந்து காம் பண்ணும். அதாவது உங்கள் ஸ்கின்ல வர இரிட்டேஷன், இச்சிங், ரெட்னஸ் எல்லாமே வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த சிக்காவோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபோர்த்து கீ இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைரலானிக் ஆசிட். ஹைரலானிக் ஆசிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வந்து வச்சுக்கும். அதுவும் வந்து இதில் இருக்குது. இந்த 4 கீ இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து இந்த ஃபேஸ் வாஷில் இருக்குது. இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து என்ன கிளைம் பண்ணுது, கிளியர்ஸ் ஆக்னி அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுது. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை. ஏன்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது என் ஃபேஸில் ஆக்னியே இல்லை. ஆனால் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் 2-3 ஆக்னி புதுசாக தான் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ஃபேஸ் வாஷோடைய மேஜர் ட்ராபேக் இது தான். இதுக்கு வந்து சைடு எஃபெக்ட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது ஆக்னி வந்துச்சு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஒரு சைடு எஃபெக்ட் கூட வந்து இருக்கலாம். ஸோ ஆக்னியை வந்து இது எவ்வளோ எக்ஸ்டென்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது வந்து என்னால் சொல்லவே முடியலை. ஸோ புதுசாக இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு சைடு எஃபெக்ட் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. நான் ஃபேஸ் பண்ண சைடு எஃபெக்ட் வந்து பிம்பிள்ஸ். ஸோ இது வந்து யூஸ் பண்ண முன்னாடி வந்து என் ஃபேஸ் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 பிம்பிள்ஸ் வந்து என் ஃபேஸில் வந்து வந்துருச்சு. ஸோ ஆக்னியே இது கண்ட்ரோல் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டவுட் தான். இது ஓவர் ட்ரைங் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரைனஸ் வந்து வராது இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் செகண்ட் அது என்ன கிளைம் பண்ணுது அப்படின்னா ஃபேட்ஸ், மார்க்ஸ் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுது. அதாவது ஆக்னினால் வர்ற மார்க்ஸை இது கம்மி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போரையும் கிளென்ஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஓரளவு வந்து இந்த ஃபேஸ் வாஷில் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து போரை நல்லாவே வந்து கிளென்ஸ் பண்ணுது. இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டனாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ உங்கள் போர்ஸில் இருக்க டர்ட், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து நல்லாவே இது வந்து ரிமூவ் பண்ணுது. ஸோ போரை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுது. அதே மாதிரி உங்கள் ஆக்னி மார்க்கும் கொஞ்சம் ஃபேடான மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். இந்த ரிசல்ட் வந்து ஓரளவு வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து தருது. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆயில். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து 100% வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எனக்கு வந்து என் ஃபேஸில் இருக்க எல்லா ஆயிலுமே ரிமூவ் ஆயிடுச்சுப்பா, ரொம்ப இப்போ நல்லா இருக்கா அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு தரலை. இன்னமும் ஆயில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலிங் வந்து தந்துச்சு. ஸோ சிங்கிள் கிளென்சிங்கில் வந்து எனக்கு வந்து என் ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை வந்து இந்த ஃபேஸ் வாஷ் ரிமூவ் பண்ணலை. ஸோ ஆயிலுமே வந்து ஒன்லி டு த லிட்டில் எக்ஸ்டென்ட் தான் இது கண்ட்ரோல் பண்ண மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபேஸ் வாஷோடைய ரிசல்ட்ஸ். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னா கிடையாது. இது ஆவரேஜான ஒரு ஃபேஸ் வாஷ் தான். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் வெயிட் இருக்குது. அகைன் இந்த ஃபேஸ் வாஷ் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு நேச்சர் ஸ்மெல்லாம் இல்லை. ஃபுல்லாமே கெமிக்கல் ஸ்மெல் தான் வந்து வருது. நல்ல ஃபோமிங் ஆனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் வந்து ரேட்டிங்லாம் வந்து 6 தான் வந்து தருவேன். ரொம்ப ஆவரேஜான ஒரு ஃபேஸ் வாஷ் தான். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 100 ml வந்து உங்களுக்கு 217 வந்து கிடச்சிரும். வித்தின் 200-250 நீங்கள் 100 ml வந்து இது பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஆவரேஜான ஒரு ஃபேஸ் வாஷ் தான். ரொம்ப சூப்பர் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கின் ப்ராடக்ட்ஸோடைய ஹானஸ்ட் ரிவ்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.